அன்பார்ந்த பெரியோர்களே, மக்கள் அதிகாரம் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் உள்ள ஆளுநர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டங்கள் நடத்தியதனுடைய ஒரு மைல்கல்லு தான் இப்ப வந்திருக்க தீர்ப்பு. என்ன? தமிழக சட்டமன்றம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது அது தமிழகத்துக்கு தான் அதிகாரம். அந்த கட்டடம், அதற்கான செலவுகள் எல்லாம் தமிழக அரசினுடையது, தமிழக மக்களுடைய வரிப்பணம். அங்கு படிக்கக்கூடிய பசங்க, வாத்தியாருங்க, பாடம் நடத்தக்கூடிய வாத்தியாருங்க எல்லாம் தமிழகத்து நலன் சார்ந்தது. இதில் துணைவேந்தரை நான் தான் நியமிப்பேன் அப்படின்னு ஆளுநர் போட்டி போட்டுக்கிட்டு அவர் தமிழக அரசினுடைய சட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டம், தீர்மானம், மசோதா எல்லாமே தமிழகத்துள்ள 8 கோடி மக்களுடைய சாவரனிட்டி, இறையாண்மை, மக்களுக்கு சார்பாக தான் சட்டமன்றம், அதுதான் அடையாளம். அப்ப தமிழக மக்களுடைய ஒரு இறையாண்மை, அதை ஒரு மக்களாட்சிக்கு எதிராக, இந்தியாவினுடைய கூட்டாட்சிக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்ட தன்னுடைய அதிகாரத்துக்கு மீறியதாக, உச்ச நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை, தீர்ப்பு, வழிகாட்டுதல் அதற்கு எதிராக தமிழகத்திலே ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் முக்கியமானது. காரணம், அவர் RSS பாஜக ஒன்றிய அரசினுடைய ஒரு அடியாள், ஒரு வேலையாள். அவங்க சொன்னதை இவர் செய்கிறார். இவர் தனிப்பட்ட முறையில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழகத்துக்கும் என்ன பகை? ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் திமுக அரசாங்கம் நடக்குது. அப்ப ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினால் பிரச்சனை வரும். இல கணேசன், எச் ராஜா, அர்ஜுன் சம்பத் பேசினால் மக்களிடத்திலே மதிப்பு இருக்காது. ஆகையால் பார்ப்பனிய சனாதன வர்ணாசிரம கருத்துக்களை, பகுத்தறிவுக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக, ஒரு மக்கள் பாதிக்காத ஆன்மீகத்துக்கு எதிராக ஆளுநர் ரவி கவர்னர் பதவியை பயன்படுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் ஒரு போட்டி அரசாங்கத்தை, போட்டி அரசியல் பிரச்சாரத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் பல தருணங்களில் கண்டித்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். தமிழ்நாடு என போட முடியாது, சட்டத்திலே தமிழ்நாடு என இருக்கிறது. தமிழ்நாடு தான் பெயர், சட்டம் இருக்குது. ஆனால் நான் தமிழகம் எனதான் போடுவேன் அப்படி சொல்லுபவர் ஒரு சட்டப்படியான ஒரு பொறுப்புடைய ஒரு ஆள் பேசுறார். தமிழ்தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாட வைக்கிறார். வள்ளலார சனாதனத்துக்கு ஆதரவானவர் என உதாரணம், பொய்யா உதாரணம் காமிக்கிறார். வள்ளுவருக்கு காவி சாயம் பூச்சி அந்த படத்தையே தொடர்ந்து பயன்படுத்துறார் தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக. அது மட்டுமல்ல, ஒரு தமிழக மக்களுடைய வரிப்பணத்திலே வாழ்ந்து கொண்டு அவர் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை அரசு பதவியிலே இருந்து கொண்டு செயல்படுகிறார். அதான் முக்கியமானது. அதை ஏற்க முடியாது. இது ஏதோ பாஜக கட்சி பேசுது என்ன, தமிழக அரசுக்கு எதிராக சவால் விடுக்கும் அடையில கவர்னர் செயல்படுறார். இப்ப சமீபத்தில் பாஜக அரசாங்கம் மேலும் மேலும் ஒன்றியத்திலே அதிகாரம் குவித்து மாநில உரிமைகளே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது, மத்தியிலும் பிஜேபி ஆட்சி தான் இருக்கணும், மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி தான் இருக்கணும், இதுதான் இரட்டை என்ஜின் சர்க்கார் என ஒரு பிரச்சாரத்தை, மக்களிடத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி மாநில கட்சிகள் ஆளக்கூடிய இடங்களில் எதிர்கட்சிகளை பிளந்து விலக்கி வாங்கி மிரட்டி பணிய வைத்து அவர்கள் தோளிலே சவாரி செய்து அவர்களை ஒழித்து கட்டிவிட்டு 2ஆம் இடத்துக்கு வருவதற்கும், ஆட்சியிலே அவர்கள் அதிகாரத்துக்கு
அதை பங்கு பெறுவதற்கும் ஆளுநரை பயன்படுத்துகிறார்கள். மகாராஷ்டிராவில் அப்படித்தான் நடந்துச்சு. உத்தரகாண்ட்ல, அருணாச்சலத்துல, கோவாவில், மணிப்பூர்ல, தமிழகத்துல போன அதிமுக அரசாங்கத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆளுநரை வைத்துக்கொண்டு தேவையானவர்களை வைத்துக்கொண்டு தேவையில்லாதவர்களெல்லாம் பதவி நீக்கம் செய்து அந்த வழக்கு ஆட்சி முடிகிற வரைக்கும் விசாரணைக்கே வரல சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப ஆளுநரை வைத்துக்கொண்டு அரசியல் நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார்கள், போட்டி அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அதுதான் இங்க அபாயமானது. அப்போ கூட்டாட்சி தத்துவத்துக்கு என்ன, ஒரு மாநில அரசு மக்கள் தேர்ந்தெடுத்து அதிமுக ஆட்சியோ அல்லது திமுக ஆட்சியோ மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் முதல்வராக அமைந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஆளுநர் நியமனம் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்படுகிறார். அப்பாயின்மெண்ட் நாளைக்கே கூட நினைச்சதுன்னா இந்த இவர் அனுப்பிட்டு நாளைக்கு எச் ராஜாவை கூட தமிழக கவர்னரா போட முடியும். இப்ப தமிழிசை சவுந்தரராஜனை வந்து பாண்டிச்சேரிக்கு கவர்னரா போட்டாங்க, தெலுங்கானாக்கு கவர்னரா போட்டாங்க. இப்ப இல கணேசன் வந்து மேகாலயா கவர்னரா இருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னரா இருக்காரு. பிஜேபியில் இருக்கிறவங்க RSS, முக்கியமா RSSல இருக்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் கவர்னராக இருந்து அவர்கள் அந்த RSS அமைப்பை, இந்துத்துவ அமைப்புகளை அந்த அரசு நிறுவனங்களில் அவர்கள் வந்து பலப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்ப நாம இதை எப்படி ஆதரிக்க முடியும்? நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் ஒரு பேட்டியில கேட்கிறார்கள், உச்ச நீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டங்களை, மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பலாம். அது சட்டமன்றம் மீண்டும் அதை திருத்தி அனுப்பினால் அவர் கையெழுத்து போட்டுத்தான் ஆக வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக மாறாக ஆளுநர் செயல்பட முடியாது. அவருக்கென்று தனியாக ஒரு விருப்பு நடவடிக்கையை இதில் செயல்படுத்த முடியாது என தெளிவாக சொல்லி இருக்கிறதை கேட்டதற்கு இல கணேசன், ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர், என்ன தெரியுங்களா சொல்றாரு, எனக்கு வலது பக்கம் காது சரியா கேட்கலன்னு சொல்றாரு. அதனால நான் டாக்டரை போய் பார்க்கணும்ன்றாரு. உச்ச நீதிமன்றத்தை எவ்வளவு துச்சமாக மதிக்கிறார்கள் RSS காரர்களும் பிஜேபியும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எவ்வளவு துச்சமாக மதிக்கிறார்கள், தமிழக மக்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிறார்கள் என்பது இதற்கு ஒரு உதாரணம். அப்ப நாம வந்து இது ஆளுநர் பிரச்சனை என்பது அல்ல, தமிழக மாநில மக்களுடைய பிரச்சனை, மாநில உரிமை பிரச்சனை. இது தமிழகத்தில் மட்டும் நடக்குது. கேரளாவில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள் சட்டமன்றத்திலே. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் போடுகிறார்கள். அதையெல்லாம் ஆளுநர் எதிர்க்கிறார், கேரள ஆளுநர் எதிர்க்கிறார். பஞ்சாபிலே பன்வாரிலால் புரோஹித் இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து அங்க போனாரு, அவரு அந்த பஞ்சாப் சட்டமன்றத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என உச்ச நீதிமன்றத்திலே அந்த ஆம் ஆத்மி முதல்வர் வழக்கு போடுகிறார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் அதிகாரிகள் எங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் பிஜேபி அரசாங்கம் ஆளுநருக்கு தான் அனைத்து அதிகாரம் இருக்கிறது என அவர்கள் வந்து எதேச்சதிகாரம் செய்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே போன பிறகு இல்ல, இது மாநிலத்துக்கு தான், அமைச்சரவைக்கு தான் அதிகாரம், நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்துறாங்க. இப்படி கவர்னர் வந்து பஞ்சாப், கேரளா, டெல்லி, புதுச்சேரி, தமிழ்நாடு, இப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலும் மேலும் ஆளுநருடைய அதிகாரம் வந்து அப்போ ஒரு கௌரவ பதவி மாதிரி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது ஒரு ஒரு கண்காணிப்பது தான். அவர் ஒரு ஒரு வாட்ச்மேன் மாதிரி, அல்லது ஒரு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு தான். ஆனால் இதை மீறி செயல்படுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நெருப்போடு விளையாடாதீர்கள் என சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. நெருப்போடு விளையாடுறீங்க நீங்க. என்னன்னா பேசி பேசி இந்த ஒரு படத்துல நீங்க நகைச்சுவையாக வடிவேல் அவர்கள் சொல்வார், ஏதாவது சொன்ன என்ன கையை பிடிச்சி வச்சியா, ஏன்பா அந்த ஊருக்கு நமக்கு வாய்ப்பு வரப்பு தகராறு இருக்கு, என்ன வரப்பு தகராறு இருக்கு, ஏன்பா அந்த ஊர்ல பொண்ணை கையை பிடிச்ச, என்ன கையை பிடிச்சி வச்சியா. இதை மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு கவர்னர் என்ன சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, கால நிர்ணயம் எங்களுக்கு சொல்லலை, அப்ரோப்ரியேட் டைம். இப்போ கால நிர்ணயம் சொல்லணும்னா 2-3 வருஷம் வரைக்கும் நான் கையெழுத்து போடாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை. அப்போ கால நிர்ணயம் எங்களுக்கு சொல்லலை, நான் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுப்பேன். அப்போ இதை மாதிரி அப்போ சொன்னதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி அர்த்தமற்ற முறையில் என்ன கையை பிடிச்சி வச்சா எனக்கு டைம் இல்லை, நான் எப்போ வேணாலும் கையெழுத்து போடுவேன். எவ்வளவு கேவலமாக மக்களாட்சி எவ்வளவு கேவலமாக நடத்துறாங்க பாருங்க. அப்போ நீங்க வந்து இந்த தீர்ப்புல ஆளுநர் RN ரவிக்கு எதிராக இந்த 10 மசோதாக்களையும் சுப்ரீம் கோர்ட் நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எங்களுக்குள்ள ஸ்பெஷல் பவர் ஆர்டிகல் 142ல எங்களுக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி
நாங்களே அதை அமலுக்கு படுத்துறோம்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வழக்கமா அப்படி செய்யாது. நீ செஞ்சது தப்பு, இதுக்கு மேல ஒரு 10 நாள்ல நீ முடிவெடு, இல்ல 4 வாரத்துல முடிவெடு அப்படின்னு சம்பந்தப்பட்டவருக்கு தான் திருப்பி அனுப்போம். சம்பந்தப்பட்டவருக்கு திருப்பி அனுப்பிச்சா மறுபடியும் வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு அந்த முடிவு எடுத்து. இதை விட அசிங்கம். ஒரு சாதாரண ஆளா இருந்தா, அதாவது சாதாரண ஆள்னா என்ன, ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய, மக்களாட்சியை மதிக்கக்கூடிய, கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடிய, அப்படி ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த ஆள் ராஜினாமா பண்ணிருக்கணும். அல்லது ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக அந்த ஆளை நீக்கிட்டு வேற ஆளை போட்டிருக்கணும். எதுவுமே செய்யல, பதிலே சொல்லல. பிஜேபி அரசாங்கம் இந்த தீர்ப்பை பத்தி பதில் சொல்லல, விளக்கம் சொல்லல. தமிழக கவர்னர் பதில் சொல்லல, விளக்கம் சொல்லல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கவர்னருக்கும் கவர்னர் மாளிகைக்கும் அந்த ஆளோட செலவு பண்றதுக்கு நாம எதுக்குங்க செலவு பண்ணணும்? இப்போ ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இருக்காரு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200-300 கேஸை விசாரிக்கிறார் ஹைகோர்ட்ல. எத்தனை மணி நேரம் உழைக்கிறார்? ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் இருக்காரு, போக்குவரத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், அவங்கெல்லாம் மெட்ராஸ்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இடங்களுக்கு போகிறாங்க, எவ்வளோ மக்களை பார்க்குறாங்க, எவ்வளோ செயல்படுறாங்க. அவங்களுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கரில் பங்களா இருக்குது. அதே சமையல்காரங்க, தோட்டக்காரங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜிக்கும் இருக்காங்க, அமைச்சருக்கும் இருக்காங்க. இவங்களை தாண்டி ஒரு கவர்னர் என்னத்தை கழட்டுறாரு, என்ன செய்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா 365 நாளும் சட்டமன்றத்தை சட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் கூடுற நேரத்தில் மசோதா ஏற்றுறாங்க, சட்டம் போடுறாங்க. அதுக்கு என்ன ஒரு 7-10 இது கையெழுத்து போடுறதுக்கு அவருக்கு எம்மா நேரம் ஆக போகுது? அதுக்கு என்ன தேவை? இல்லை அவர் ஏதாவது படித்து பார்க்க போகிறார், சட்டத்தை படிக்கிறாரா? அந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா சட்டத்தை பற்றி? கீழே உள்ள அதிகாரிகள் என்ன குறிப்பு எழுதுறாங்களோ அதுதான் சொல்ல போகிறார், செய்யாத அவ்வளோதானே. அவருக்கு 150 ஏக்கரில் கவர்னர் மாளிகை கிண்டியில், தமிழகத்தில், மெட்ராஸில், நடுப்பகுதியில் எதுக்குங்க? அதில் மாதத்துக்கு 1 கோடி 2 கோடி அதனுடைய பராமரிப்பு செலவு, ஆள் சம்பளம், அந்த சம்பளம், இந்த சம்பளம் எதுக்குங்க? இந்த ஆள் வெயிலில் போய் ஊட்டியில் தங்குறது, ஊட்டியில் ஒரு ராஜ்பவன் வருஷத்துக்கு 2 தடவை போய் அங்கே தங்குறதுக்கு ஆங்கிலேய காலத்தில் வச்சிருந்தா, அதை அப்படியே இவர் மன்னர் போல ஒரு சமஸ்தான ஆள் போல ஒரு அனுபவிக்கிறாரு. அது வருஷத்துக்கு 1 கோடி ரூபா அந்த ஊட்டி பங்களாவை மட்டும் பராமரிக்கிறதுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கரண்ட் பில்லே கட்டுறாங்க ஊட்டி ராஜ்பவன்ல. யாரோட பணம்? எதுக்கு நாம இந்த ஆளுக்கு செலவழிக்கணும்? உடனடியாக தமிழக அரசு அந்த கவர்னர் மாளிகையிலிருந்து கவர்னரை அப்புறப்படுத்தி ஹைகோர்ட் ஜட்ஜி மினிஸ்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு பங்களாவை கொடுத்து அந்த கவர்னர் மாளிகையும் ஊட்டி ராஜ்பவனையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு, அரசு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் உடனடியா. இவ்வளவு செலவு தேவையில்லை, இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளவு செலவு தேவையில்லை. தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, அதாவது கருத்தளவுல, கொள்கை அளவுல அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக செயல்படுறது, இன்னொன்று தமிழக சட்டமன்றத்துக்கு எதிராக செயல்படுறது ஒரு ஆளுக்கு நாம எதுக்குங்க வரி பணம் கொடுக்கணும், நாம எதுக்குங்க செலவு பண்ணணும்? இதை தமிழக அரசு உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது கொண்டு வரணும்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் நாம பேசணும். நாம கொடுக்குற பணம் கரெக்டா செலவழிக்கிறாங்களா, சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறதுக்கு நாம கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். அடுத்து 2வது, இந்த கவர்னர் RN ரவி இப்ப இங்க இவர் இந்த மாதிரி காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே இல்லாம இருக்க சூழல்ல எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம மாணவர்களுடைய நிர்வாகத்துல, புதிய பேராசிரியர் நியமனத்துல, முன்னேற்றத்துல, அதனுடைய பராமரிப்புல, வளர்ச்சியில எவ்வளவு பின்னடைவு கொண்டு போயிருக்கு. அப்ப இது மேல இந்த ஆள் இவ்வளவு தாமதப்படுத்தின ஒரு காரணங்களால் ஏற்பட்ட தமிழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்பதன் மீது அந்த கவர்னர் மீது விசாரணைக்கு வைக்கணும், நடத்தணும், விடக்கூடாது. 3வது, இந்த ஒன்றிய அதிகார குவிப்பு, இவங்க ஆளுநர் கண்காணி என்பதை தாண்டி மாநில அரசாங்கத்தில், மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், எதிர்கட்சிகளை இவர்கள் ஆளுநரை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவரை ஒரு கருவியா பயன்படுத்தக்கூடிய ஒன்றிய அதிகார குவிப்பு, RSS பாஜகவினுடைய ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மதம், இப்படி ஒரு அபாயகரமான சூழலிலே நிலைமையில இன்னைக்கு முத்தி போச்சு. அப்போ மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாததை அறுவை சிகிச்சை செஞ்சாதான் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், கூட்டாட்சியை காப்பாற்ற முடியும், மக்களுடைய இறையாண்மையை காப்பாற்ற முடியும், மாநில உரிமையை காப்பாற்ற முடியும். நமக்கான மொழி, கலாச்சாரம், சமூக, அரசியல், பொருளாதார உரிமைகள் எல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு இறையாண்மை உள்ள மாநில தன்னாட்சிங்கிறது நமக்கு உத்தரவாதப்படுத்தப்படணும். அப்போ ஆளுநர் பதவி ஒழிச்சு கட்டணும். அதற்கேற்ற மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் தூக்கணும். இது நாம இன்றைக்கு புதுசா பேசல, பல ஆண்டுகளாக தமிழகம் பேசி இருக்கிறது. அப்ப அதனுடைய இன்றைக்கு முத்தி போன நிலைமையில
வேறு வழி இல்லாத நிலைமையில நாம் உடனடியாக ஒன்றிய அதிகார குவிப்புக்கு எதிராக, மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமைக்கு ஆதரவாக, நமக்கு தினந்தோறும் ஒரு சீழ் கட்டி போல, வேண்டாத கட்டி போல இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் பொறுப்பை, பதவியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுகின்ற ஒரு கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் பேச வேண்டும், போராட வேண்டும். அதை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.